ஹலோ ட்ரேடர்ஸ். ஸோ வெல்கம் டு ஃப்ளை ஐ தமிழ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்னு வச்சுக்கலாம். அண்ட் பிகினர்ஸ்க்கு இந்த செட்டப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் ரெகுலராக சார்ட்ஸ் பார்க்க மாட்டேன். I'll be வாட்சிங் சார்ட்ஸ் ஃபார் லைக் எனக்கு 1 வீக்கில் ஒரு ட்ரேட் கிடைச்சா போதும், அதாவது ஸ்விங் ட்ரேட் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற பீப்புளுக்கு தான். அண்ட் ஆல்சோ இது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஈஸி டு அக்செப்ட் த செட்டப். எல்லாருக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த செட்டப்பு. ஸோ ஐ வாஸ் வாட்சிங் MXM வீடியோஸ் ஃபார் லைக் பாஸ்ட் 6 to 8 months. ஸோ அதில் எனக்கு நான் பர்சனலாக பார்த்து திஸ் செட்டப் வாஸ் குட் அண்ட் எல்லாருக்குமே சூட் ஆகும் அப்படின்றதுனால மட்டும்தான் இந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இட்ஸ் பீன் லைக் 8 months ஐ வாஸ் ஸ்டடிங் MMXM அண்ட் இட் வாஸ் ஸோ குட். மார்க்கெட்டில் நல்லாவே ஒர்க் ஆகுது எனக்கு அண்ட் ஐ நீட் டு லேர்ன் மோர் அபவுட் இட். ஸோ அவ்வளோதான். ஸோ ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த செட்டப் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்கு முன்னாடி யூ ஜஸ்ட் நீட் டு நோ வாட் இஸ் ஸ்விங் ஹை அண்ட் வாட் இஸ் ஸ்விங் லோ. ஸோ ஸ்விங் ஹைனா என்ன அண்ட் ஒரு ஸ்விங் லோனா என்ன அப்படின்றது உங்களுக்கு பேசிக்காக தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்விங் ஹை அப்படின்னீங்கன்னா அது ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன், ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ கொஞ்சம் லென்த்தாக போச்சுன்னா வச்சுக்காதீங்க, பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் டீட்டெயில்டாக. ஸோ ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன். எஸ், இந்த 3 கேண்டில் ஃபார்மேஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்விங்கோட ஹைஸ் அண்ட் லோஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்க. இட் would be like black color wick, present to back, same, send to back, same, send to back. ஸோ இதில் உங்களுக்கு பார்க்கும்போது என்ன புரியுது? ஆஸ் ஆஃப் ஃபார் என்ன புரியுதுன்னா ஒன்றும் புரியாது. இதுதான் ப்ரோ ஹையே அப்படின்னு சொல்லுவோம். ரீசன் என்னென்னா இந்த 3 கேண்டலுக்கு மேலே இருக்குது, அதனால் இது ஒரு ஹை. எஸ், கரெக்ட். இதுதான் நமக்கு ஹை, அதாவது என்னோட ஸ்விங் பாயிண்ட் இது. ஓகேவா? சின்னதாக பண்ணிக்கலாம். 32. எஸ், ஓகே, பக்கா. இதுதான் என்னோட ஸ்விங் ஹை அண்ட் என்னோட ஸ்விங் லோ இதே மாதிரி கீழே வந்துச்சுன்னா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் ஏதோ ஒரு பிடிஆர்ஏ பாயிண்ட் ஆஃப் டீவியேஷன் நடக்குதாங்க. அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகிறான்னு எனக்கு தெரியுது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது மண்டே கேண்டில், இந்த க்ரீன் ஃபஸ்ட் கேண்டில் மண்டே கேண்டில் அண்ட் இது செகண்ட் கேண்டில் டியூஸ்டே கேண்டில் அண்ட் தேர்ட் கேண்டில் வெனஸ்டே. நான் 3 நாளுமே ட்ரேட் எடுக்கலை. இது டெய்லி டைம் ஃப்ரேமில் நடக்குது, விச் இஸ் லைக் ஹையர் டைம் ஃப்ரேம். ஃபோர்த் டே, அதாவது தேர்ஸ்டே, நான் என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட் டே ஃபார்ம் ஆகிற கேண்டில் கீழே தான் போக போகுது அப்படின்னு நான் ஃபைன் பண்ண போகிறேன். எப்படின்னா, அன்னைக்கு நாள் ஓப்பன் ஆகிற கேண்டில் ஒரு 1:2 ஆர்ஆர் வரைக்கும் போவான் அப்படின்னு நான் ஆன்டிசிபேட் பண்ணுறேன். ஆன்டிசிபேட்னா நான் யோசிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் என்ட்ரிக்கும் வெயிட் பண்ணுறேன். மார்க்கெட்டும் எனக்கு எப்படி அதே மாதிரி மூவ் ஆகுது. நான் என்ன யோசிச்சனோ மார்க்கெட்டு அப்படி மூவ் ஆகுது எனக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்விங் ஹையே ஒரு பிடி அரேவை டேப் பண்ணிட்டு வரான் அப்படின்னா நான் செல் பார்க்கலாம். ஓகேங்களா? எப்படி செல் பார்க்கலான்னா, இந்த கேண்டில் ஓப்பனிங் நடக்குதுல்ல, இந்த கேண்டில் ஓப்பன் ஆகுறதுல இங்கே மேலே போயிட்டு வரும்போது ரிவர்ஸ் நான் என்ட்ரி எடுக்க போகிறேன். அவ்வளோதான், சிம்பிள். இந்த என்ட்ரி மாடலோடது அவ்வளோதான். இதுதான் விஷயமே.
இந்த ஸ்விங் ஐ ஃபார்ம் ஆகணும். இந்த ஃபார்ம் ஆன பிறகு ஒரு பிடிஆர்ஏல டேப் ஆகிட்டு கீழே க்ளோஸ் வச்சுருக்கணும். கீழே க்ளோஸ் வச்சுருந்ததுன்னா 4th டேவோட கேண்டிலில் நான் என்ட்ரி போக போகிறேன். ஓகேவா? இவ்வளோ தான் விஷயம். இதில் பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ ஓகே, என்ன பண்ணலான்னா போயிட்டு சார்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ யூரோ யூஎஸ்டி சார்ட் எல்லாருக்குமே நிறைய பேர் ட்ரேட் பண்ணக்கூடிய சார்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு நான் செல்லில் எப்படி என்ட்ரி எடுக்கலான்னு சொல்லி காமிச்சேன். ஸோ இப்போ நான் பைக்கு பண்ணுறேன் நான். இங்கே எனக்கு ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்விங் லோவும் எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ரைட், ஓகே, எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில் லோ, ஸ்விங் லோ, தேர்டு கேண்டில், ஃபோர்த்து கேண்டில் நான் என்ட்ரி போக போகிறேன். அந்த டேவோட ஓப்பனிங்கு மார்க் பண்ணோம். என்ன பண்ணோம் இப்போது 15 மினிட்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணோம். டெய்லி டு 15 மினிட்ஸ். நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணது 1 hour டெய்லி கேண்டில். ஓகே, இது என்னோட ஸ்விங் லோ. நான் 14th அன்னைக்கு நான் ட்ரேட் பார்க்குறேன், விச் இஸ் லைக் 15th அன்னைக்கு நான் ட்ரேட் பார்க்குறேன், அதாவது மண்டே. ஸோ தேர்ஸ்டே, ஃப்ரைடே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாள் விட்டுட்டு மண்டே நான் ட்ரேட் பார்க்குறேன் 15th அன்னைக்கு. ஓகே, 15th மிட் நைட் ஓப்பனில் என்னோட கேண்டில் ஓப்பன் என்ன எங்கே ஆகுதோ அதை நான் மார்க் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஓப்பன் ஆகுதா? எஸ், ஓப்பன் ஆகுது. ரெட் லைன். மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா அந்த நியூ கேண்டில் மேலே போயிட்டு கீழே வருது. கீழே வந்த பிறகு எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் நடக்குதான்னு பார்க்குறேன். எஸ், எனக்கு ஸ்ட்ரக்சர் பிரேக் நடக்குது. இங்கே ஸ்ட்ரக்சர் பிரேக் நடந்த பின்னர் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் நான் பார்க்குறேன். இந்த லோ டு இந்த ஹை, ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் பார்த்தா எனக்கு கரெக்டாக என்னோட ப்ரீமியமில் என்ட்ரி, அதாவது இந்த 50% லைனில் எனக்கு என்ட்ரி. ஸ்விங் லோ எனக்கு எஸ்எல் 1:2 ஆர்ஆர் எனக்கு டார்கெட்டு. 1:2 எனக்கு டார்கெட். இவ்வளோ தான் சிம்பிள். நான் என்ட்ரு ஆகிற டைமுமே பார்த்தீங்கன்னா லண்டன் செஷனோட டைமிங். ஓகேங்களா? ஸோ அதனால் என் டார்கெட்டும் ஈஸியாக மூவ் ஆகிடுச்சு. நான் ஏஷியனில் ட்ரேட் எடுக்கல, எதுவும் பண்ணல. என்னோடய என்ட்ரி கரெக்டாக இந்த 50%, அதாவது டிஸ்கவுண்ட்டில் தான் நான் என்ட்ரியே எடுத்திருக்கேன். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? இது பெருசாக எதுவும் கஷ்டமும் கிடையாது, ரொம்ப இதுவாகவும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். நான் இதை இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ அகைன் டெய்லி டைமுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இந்த ஐ, இந்த ஐயை தூக்கிட்டு கீழே வந்திருக்கு. ஓகே, விச் இஸ் லைக் இந்த பிஎஸ்எல். ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்டு, ஃபோர்த்து. ஓகேவா? அப்படியே 15 மினிட்ஸுக்கு ஷிஃப்ட்டு. இங்கே நீங்கள் பயாஸ் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த பிடிஆர்ஏவை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இதோ இருக்கு. ஸோ இதை மிட் நைட் ஓப்பனுக்கு கொண்டு வாங்க. 00ன்னு இருக்கும், அங்கே வச்சுட்டு ஓப்பனிங் டே இது. இந்த ரெட் லைன் தான் என்னோடய ஓப்பனிங். ஸோ இங்கே இந்த கேண்டில் மேலே போயிருக்கு, பட் எனக்கு இங்கே என்ட்ரி கொடுக்கல. பிகாஸ் எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருந்தால் தான் நான் அதில் என்ட்ரி போக போகிறேன், பட் என்ட்ரி கொடுக்கல, அவ்வளோதான். ஸோ இந்த டே எனக்கு என்ட்ரி கிடையாது.
ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அகைன் டெய்லிக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் இந்த ஒரு சார்ட் தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த சார்ட்டில் பார்க்கணுன்னு சொல்லி தோணுதோ நீங்கள் அந்த சார்ட்டில் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் XAU USD ஓகேங்களா. சாக்ஸோ சார்ட் போகிறேன். ஸோ ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கலாம். எஸ்ஸு ஸ்க்ரீன் பெருசு பண்ணிக்கிட்டு ஓகே. ஸோ இப்போ இங்கே இது இல்லை அப்புறம் GBP USD FXM டெய்லியில் ஏதாச்சும் நடக்குதா? எஸ், இங்கே பாருங்கள். இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் இருந்து மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கான். ஓகேங்களா. ஸோ இது என்னோட ஸ்விங்கு ஹை. இதனோட ஃபர்ஸ்ட் கேண்டில், இதனோட செகண்ட் கேண்டில் ஹை ஸ்விங் ஹை கிரியேட் பண்ணிருக்கு. இதனோட தேர்ட் கேண்டில் அண்ட் இது என்னோட ஃபோர்த் கேண்டில் விச் இஸ் ஃப்ரைடே. 15 minutes என்டர். இதை மிட் நைட்டுக்கு எடுத்துருவாங்க. சேம் சினாரியோ. நம்ம இப்போது யூரோ யூஎஸ்டியில் என்ன பார்த்தோமோ அதே சினாரியோ தான். பட் இங்கே என்ன நீங்கள் பண்ணலாம் அதை மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல இது ரிவர்ஸ் ஆகி உங்களோட இந்த மிட் நைட் ஓப்பனிங் ஏரியாவுக்கே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேருந்தே செல் பண்ணலாம். நீங்கள் அப்படி செல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கும் விச் இஸ் எஸ்எல்கான ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கும். இந்த ஹை மிட் நைட் ஓப்பனோட ஹை 1:2 டார்கெட். அண்ட் நான் என்ட்ரான டைமும் எந்த டைம் என்ட்ரு ஆனேன்னு பாருங்கள். கரெக்டாக 1:15 ஏஷியன் செஷன் முடிஞ்சு லண்டனுக்கு 45 மினிட்ஸ் முன்னாடி. நீங்கள் அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 1:30 லண்டனோட செஷனு. இல்லை ப்ரோ எனக்கு இது செட் ஆகலை, எனக்கு லைக் என்னால் அப்படி என்ட்ரி போக முடியாது, நான் லண்டனில் தான் என்ட்ரி போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஆர்டரும் இருக்குது. ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. எனக்கு ஐஎஃப்இஜியும் இருக்குது. ஸோ என்னோட ஐஎஃப்இஜி கரெக்டாக 2 o'clock டேப் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடியும் டேப் ஆகிருக்கு, அதுக்கப்புறமாவும் டேப் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன கான்சிக்வன்சஸ்லனா இதில் என்ட்ரி போகலாம். பட் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமோட வியூவை வச்சு தான் நீங்கள் இதில் என்ட்ரி போகணும். ஹையர் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு என்ன சொல்லுதோ நீங்கள் அதை வச்சு மட்டும்தான் இதில் என்ட்ரி போக முடியும். இந்த செட்டப் வந்து உங்களை வந்து ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்டும் உங்களால் இதில் பாஸ் பண்ண வைக்க முடியும் இதில். ஸோ இங்கேயும் பாருங்கள் அடுத்தது ஃபேர் வேல்யூ கேப் விச் இஸ் இது என்னோட ஃபேர் வேல்யூ கேப். என்னோட அடுத்த டார்கெட் எங்கேவா இருக்குன்னா இந்த லோ. ஓகே, அதாவது இந்த லோ எனக்கு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. எனக்கு கீழே இங்கே லிக்விடிட்டி இருக்குது. ஸோ நான் இந்த கேண்டலில் வந்து ஒரு 1:2 ஆன்டிசிபேட் பண்ண போகிறேன் விச் இஸ் லைக் இது என்னோட ஸ்விங் ஹை பாயிண்ட்டு. சேம் சினாரியோ, எந்த இதுவும் மாற்றலை. ஸ்விங் ஹை ஃபோர்த்து கேண்டலில் என்ட்ரி பார்க்க போகிறோம். and delete it, sorry.
ஃபோர்த் கேண்டில் மார்க் பண்ணலையே. ஃபோர்த் கேண்டில் மார்க் பண்ணிட்டேன். 15 மினிட்ஸு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். தேர்ஸ்டே எனக்கு என்ட்ரி வருது மறுபடியும். இதில் இப்போ என்ன பண்ணணும்னா என்னோட ஓப்பனிங்கை மார்க் பண்ணணும். என்னோட ஓப்பனிங் இங்கை, which is இந்த ரெட் லைன். என்னோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு இங்கை, அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். என்னோட பை ஸ்டாப்ஸு இது, இந்த டாட்டட். என்னோட என்ட்ரி இந்த ஆர்டர் பிளாக். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போது நான் என்ட்ரி போகலாமா? எஸ், என்ட்ரி போகலாம். என்னோட டைமு 5 மணி. லண்டன் செஷன் முடியும் போது என்னோட என்ட்ரி. பட் அது லண்டன் செஷனுக்குள்ளேயே தான் நான் என்ட்ரி எடுக்கிறேன். என்னோட டார்கெட் எவ்வளோ? 1:2 RR. ஈஸியாக டார்கெட் ஹிட். கரெக்டாக என் டார்கெட் எப்போ ஹிட் ஆகுது? ஒரு 2 ஹவர்ஸில் என்னோட டார்கெட் ஹிட் ஆகுது. ஸோ இதுதான் இந்த செட்டப்போட விஷயம். நான் இது இன்னும் உங்களுக்கு நல்லா எலாபரேட்டாக இன்னும் சொல்லலை. பட் இது வந்து இப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும். அண்ட் இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடும் கூட. ஹை டைம் ஃப்ரேம் பார்க்க போகிறீங்க. ஹை டைம் ஃப்ரேம் ஒரு பிடிஆர்ஏவை டேப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்விங் பாயிண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தான்னா அதோட 4th கேண்டலில் நீங்கள் என்ட்ரு ஆக போகிறீங்க. விச் இஸ் லைக் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு ஒரு பை ஸ்டாப்ஸ் நடந்த பிறகு அங்கே கிடைக்கிற ஆர்டர் பிளாக்கோ எஃப்இஜியில் என்ட்ரு ஆக போகிறீங்க. உங்களோட டார்கெட் வந்து 1:2 இருக்க போகுது. 1:2 RR இருக்க போகுது ரிஸ்க் ரிவார்டு. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்டை க்ராக் பண்ணுறதா இருக்கட்டும், அண்டு ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும். உங்களுக்கு ட்ரேடிங்கே தெரியல, எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னிங்கன்னா யூ கேன் ட்ரை திஸ். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது எப்படி யூஸ் ஆச்சு அப்படின்றத டோன்ட் ஃபர்கட் டு கமெண்ட். ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஐ வில் ட்ரை டு மேக் இட் அஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ ஆல். ஸோ தேங்க்யூ.